ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவு டு மேக் எவ்ரி ஒன் ரெஸ்பெக்ட் யூ. மதிப்பு மரியாதை வாழ்ந்தா 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும்டா அப்படின்னு நம்ம அப்பா அம்மா, நம்மள சுத்தி இருக்க மக்கள் இவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கேட்டிருப்போம். ஏன் இன்னும் கூட உங்கள பல பேரு வீட்ல ஹோட்டல் போனா ஸ்பூன்ல சாப்பிட சொல்லுவாங்க, லெக் பீஸை சாப்பிட்டா சத்தம் வெளியே கேட்காம சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன்னு கேட்டா எல்லாம் நம்ம மேல மத்தவங்களுக்கு ஒரு மரியாதை வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா மரியாதை அவ்வளோ முக்கியமான விஷயமானு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எல்லாருக்குமே தனித்தனியா டேலண்ட்ஸ் இருக்கு, யூனிக்கான கேரக்டர்ஸும் இருக்கு. ஆனா யாருனாலையும் ஒருத்தங்களா தனியா இந்த உலகத்துல வாழ முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க தூங்கி எழுந்து பார்க்கும்போது உங்களை சுத்தி எந்த மக்களும் இல்லாம நீங்க போற ரோடு, வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல எங்கேயுமே ஆளே இல்லைன்னா அப்போ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எப்படி உங்க வேலைகள் எல்லாம் ஓடும்? நம்ம எல்லாருமே ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸ்கூலு, ஆஃபீஸ், வீடுன்னு எங்க போனாலும் சரி, மத்த மக்கள் நீங்க சொல்றத கேட்கணும்னாலும் உங்களுக்கு தேவையானதை அவங்க செய்யணும்னாலும் உங்க மேல அவங்களுக்கு மரியாதை இருக்கணும். ரெஸ்பெக்ட்ங்கிறது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே முக்கியமானது. ரெஸ்பெக்ட்ங்கிற ஒண்ணு இல்லைன்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த ரெஸ்பெக்ட நம்ம விலை உயர்ந்த கோட்டை வாங்கி போட்டு நல்லா ஆடம்பரமா வாழ்ந்தா அடைஞ்சிடலான்னு சொல்லிட முடியாது. அதையும் தாண்டி இதை நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இருந்து தான் வரும். நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ற விஷயங்கள் தான் நமக்கு ஹேபிட்டா மாறும். நம்ம ஹேபிட்டை வச்சுதான் மத்த மக்களுக்கு நம்ம மேல ரெஸ்பெக்ட் அதிகமாகும். நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க பேச்சை யாருமே கவனிக்காம, நீங்க சொல்றதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம, உங்களை ஒரு ஆளாவே மதிக்காம இருக்கிற மாதிரி ஒருவேளை நீங்க அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதிவை முழுமையா கேளுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நான் சொல்ற டிப்ஸ் அப்படியே கிளியரா கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா அப்போ உங்க ரெஸ்பெக்டை நீங்க அதிகப்படுத்திக்கலாம். உங்களை பார்த்தாலே மத்தவங்க சல்யூட் அடிக்கிற அளவுக்கு உங்க ரெஸ்பெக்டை உயர்த்திக்க முடியும். ஒரு மேக்னெட் மாதிரி எல்லா மக்களோட பார்வையும் உங்க மேல இருக்கும். நீங்க சொல்ற வார்த்தைகள் தான் எல்லாருக்கும் வேத வாக்கா இருக்கும். சோ வாங்க டிலே பண்ணாம உங்க ரெஸ்பெக்டை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்க்கலாம். டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபைன். நம்ம மரியாதை அதிகரிக்கணும்னா நம்ம தினசரி பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் மத்தவங்களுக்கு நம்ம மேல மதிப்பை உருவாக்கும். அதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஹேபிட்ஸ்ல நம்பர் 1, பி ட்ரஸ்ட்வர்தி. கீப் யுவர் வேர்ட். உங்க மேல ஒருத்தவங்களுக்கு மரியாதை வரணும்னா அவங்களுக்கு உங்க மேல முதல்ல நம்பிக்கை வரணும். நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னா அந்த வார்த்தைகள் படி நீங்க நடக்கணும். நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி தான், நான் சொல்றத செய்வேன், செய்யறத தான் சொல்லுவேன்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் படி நம்ம நடக்கணும். லூஸ் டாக் விடக்கூடாது. சம்மந்தமில்லாத டாபிக்கை பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்லாம் அப்பவே அப்படி, இந்த வேலையெல்லாம் எனக்கு ஜுஜூபி மேட்டர் இப்படின்னு சொல்லி உங்களால பண்ண முடியாத வேலையை பண்றேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைனலா உங்களால பண்ண முடியலன்னா அந்த பிளேஸ்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கம்மியாகும். இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா உங்க வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணணும். யார்கிட்ட என்ன விஷயங்களை சொன்னாலும் அதுபடி நடக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்க மேல எல்லாருக்கும் தனி மரியாதையே உருவாகும். நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்க டாஸ்கை டெட்லைன்ஸ்குள்ள முடிக்க பாருங்க. உங்க கிளையன்ஸுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை டைமுக்கு முடிக்க பாருங்க. இந்த மாதிரி உங்க ரெஸ்பெக்டை அதிகப்படுத்தணும்னா உங்க கமிட்மெண்ட்டை காப்பாத்துங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் உங்க பார்ட்னர் கிட்ட சொல்ற வேர்ட்ஸ் படி நடந்துக்கோங்க. நீங்க பாயா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி, உங்க பார்ட்னர் கிட்ட சொல்ற வார்த்தைகள், நீங்க பண்ற ப்ராமிசஸை காப்பாத்துங்க. இது அவங்களுக்கு உங்க மேல இன்னும் ட்ரஸ்ட்டை அதிகப்படுத்தி உங்க மேல இருக்க மரியாதையை அதிகப்படுத்தும். அடுத்த டிப் நம்பர் 2, ட்ரீட் எவ்ரி ஒன் வித் ரெஸ்பெக்ட். கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்ற மாதிரி நமக்கு ரெஸ்பெக்ட் வேணும்னா மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். நீங்க யார்கிட்டயும் மரியாதையா இல்லாம யார் சொல்றதையும் காதலே வாங்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்டயும் மத்த மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. மத்தவங்க உங்ககிட்ட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் மத்தவங்க கிட்ட இருக்கணும். அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்களை மத்தவங்க மதிப்பாங்க. எல்லாருமே ரெஸ்பெக்டோட இருக்கதான் ஆசைப்படுவாங்க. உங்க ரெஸ்பெக்டை ஈஸியா அதிகப்படுத்துறதுக்கான வழி இதுதான். இன்ஸ்டன்டா நீங்க உங்க ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்க கூட இருக்க மக்களை அவங்க இம்பார்ட்டன்ட் தானே நீங்க ஃபீல் பண்ண வச்சிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கலாம். நகைக்கடை, ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்ல கஸ்டமர்ஸை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷா டீ, ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாமே கஸ்டமர்ஸை இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான். இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ண வச்சிட்டாலே ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகிரும். ஸோ உங்க மேல ஒருத்தங்களுக்கு மரியாதை வரணும்னா அவங்கள இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைங்க. இது ரிலேஷன்ஷிப்க்கும் பொருந்தும். உங்க பார்ட்னரை நீங்க இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு உங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட் அதிகமாகி லவ்வும் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல கூட நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களை இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வச்சு அவங்க ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுவாங்க. உங்களை எப்படி மத்தவங்க நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட இருங்க. ஆல்சோ உங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்ஸ்டன்டா ரெஸ்பெக்ட் வேணும்னா அவங்கள இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைங்க. அடுத்து டிப் நம்பர் 3, ரிமெம்பர் அதர் பீப்புள் நேம்ஸ் அண்ட் அதர் டீடைல்ஸ். உங்ககிட்ட பேசுற மக்களோட வார்த்தைகளை கவனிச்சு அவங்க நேம சொல்லி நீங்க பேசும்போது அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே பொதுவா
நீங்க அவங்களோட முக்கியமான டீடைல்ஸ் லைக் அவங்க நேம், அவங்க சொல்ற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இதை ஞாபகம் வச்சு நீங்க அவங்க கிட்ட சொல்லும்போது இந்த மனுஷன் நம்மள உண்மையாவே கேர் பண்றான்டா அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். அதனால அவங்க உங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்டும் ரெஸ்பெக்டும் அதிகமாகும். ஸோ நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கனாலும் உங்க கூட இருக்கவங்கள ரெஸ்பெக்டோட நேம் சொல்லி கூப்பிடலாம். ஹாய்னு சொல்றதுக்கும் ஹாய் மிஸ்டர் வினோத் அப்படி சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க நேம் சொல்லி கூப்பிடும்போது மக்களை ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சு உங்க மேல இருக்க ரெஸ்பெக்டை இன்ஸ்டன்டா அதிகமாக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல கூட உங்க பார்ட்னருக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்க மேரேஜ் டேட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ண டேட்டுன்னு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு சொல்லும்போது அவங்க ஹாப்பி ஆவாங்க. அவங்களுக்கு உங்க மேல இருக்க மதிப்பும் பாண்டும் அதிகமாகும். இதை நிறைய ஷாப்ஸ்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா பில்லிங் அப்பவே உங்க டேட் ஆஃப் பர்த்தை கேட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இயரும் அந்த டேட்ல உங்களுக்கு பர்த்டே விஷஸை சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே உங்களை ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சு உங்க மேல உங்களுக்கு இருக்க மதிப்பை அதிகமாக்குறதுக்கு தான். ஸோ உங்க கூட இருக்க மக்களோட நேம ரெஸ்பெக்டோட சொல்லி கூப்பிடுறதும் அவங்க சொல்ற இம்பார்ட்டன்டான விஷயங்களை ஞாபகம் வச்சு சொல்றதும் உங்களோட ரெஸ்பெக்டை இன்ஸ்டன்டா அதிகமாக்கும். அடுத்து நம்பர் 4, let your actions speak better than your words. அடுத்த வருஷம் நாங்க வீடு வாங்கிருவோமே, நான் இன்னும் 3 மாசத்துல கார் வாங்கிருவேன், நான் இன்னும் 2 வருஷத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கெத்தா இருப்பேன். இந்த மாதிரியெல்லாம் நம்மள சுத்தி இருக்க பல மக்கள் சொல்லி கேட்டிருப்போம். ஒருவேளை நீங்களே கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்ன மாதிரியே அது நடந்திருக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். நீங்க இந்த ஹேபிட்டை வச்சிருந்தீங்கன்னா இப்பவே அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வேலையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட ரிசல்ட்டை மத்தவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. உங்க வேலைகளை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஒரு நாள் வெற்றி அடையும் போது அதுவே மத்த மக்களுக்கு உங்க மேல மரியாதையை அதிகப்படுத்தும். ஒருவேளை இந்த மாதிரி பண்ணாம நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னா இவன் வெத்து வெட்டுப்பா, வெறும் வாயிலே வடை சுடுவான், இப்படிதான் உங்களுக்கு பேர் உருவாகும். அப்புறம் எப்படி உங்க மேல ரெஸ்பெக்ட் வரும்? ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் யுவர் சக்சஸ் மேக் த நாய்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க எஃபர்ட்டை போட்டு உங்க கோல்ஸுக்காக தினமும் வேலைகளை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க சக்சஸ் ஆகும்போது உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. நீங்க முன்னாடியே உங்க பிளான்ஸை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இங்க யாருக்குமே உங்க எஃபர்ட் பெருசா தெரியாது. உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் மட்டும்தான் எல்லாரோட கண்ணுக்கும் தெரியும். சோ உங்க பிளான்ஸை மத்தவங்க கிட்ட சொல்லி நேரத்தை வீணாக்காம உங்க வேலைகள்ல மட்டும் முழு கவனம் செலுத்துங்க. உங்க மரியாதை தானா உயரும். அடுத்து நம்பர் 5, செட் பவுண்டரிஸ். உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதை நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வச்சுக்கோங்க. அதுல இருந்து என்ன நடந்தாலும் நீங்க இறங்கி வராம இருங்க. அதுக்குன்னு மத்தவங்க கிட்ட ரூடா நடந்துக்கோங்கன்னு சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரியை செட் பண்ணிக்கோங்க. அந்த பவுண்டரிக்குள்ள மக்களை செலக்ட் பண்ணி அலோவ் பண்ணுங்க. எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லணும்னு இல்ல. உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரியை செட் பண்ணுங்க. லூஸ் டாக்ஸ் விடுறது, உங்க மேல ஒரு அட்வான்டேஜ் எடுக்க விடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆஃபீஸ்ல பார்ட்டி வைக்க போறாங்கன்னு வச்சுக்கலாம். அங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க, ஆல்கஹாலை குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஆல்கஹால்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா உங்களை எல்லாரும் கம்பல் பண்றாங்க. அப்ப நீங்க அவங்க சொல்றத கேட்டு ஆல்கஹால் குடிச்சிட்டு அங்க என்ஜாய் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு ரியலாவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை மத்தவங்க சொன்னா பண்ணணும்னு இல்ல. ஜஸ்ட் நீங்க அந்த இடத்துல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஜென்யூனா சொல்லிடலாம். ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்கள பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லி பழகுங்க. இது ரியலாவே உங்க மதிப்பை அதிகமாக்கும். நோ சொல்லாம விட்டு அப்புறமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலனா ஜென்யூனா மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம நோ சொல்ல கத்துக்கோங்க. நீங்க ஆஃபீஸ் முடிஞ்சு கிளம்பும் போது ஒரு ஒர்க்கை உங்க பாஸ் கொடுக்குறாருன்னா அப்போ உட்காந்து உங்க டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க பண்ணணும்னு இல்ல. அது ரியலாவே இம்பார்ட்டண்டா இருந்தா பண்ணலாம். இல்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா உங்க சிச்சுவேஷனை அவங்களுக்கு தைரியமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் எனக்கு இப்ப டைம் ஆயிடுச்சு, இந்த ஒர்க் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டா நாளைக்கு மார்னிங்கே பண்ணி கொடுக்குறேன். இப்ப அவசர அவசரமா பண்ணா மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்கு. சோ நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேனே இப்படி நீங்க சொல்லும் போது அவங்க ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் உங்க ரெஸ்பெக்டையுமே அதிகமாக்கும். அதை விட்டுட்டு போற நேரத்துல அவசர அவசரமா அரைகுறையா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வேலையை சரியா பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் உங்க பாஸுக்கு கிரியேட் ஆகும். சோ உங்க சிச்சுவேஷனை மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க சொன்னா மட்டும்தான் மத்தவங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. இது மத்த மக்களுக்கு உங்க மேல வச்சிருக்க மதிப்பை இன்னுமே அதிகமாக்கும். அடுத்து நம்பர் 6, அவாய்ட் unnecessary gossips. புரளி பேசுறது. இது பேசும்போது நல்லா இருந்தாலும் உங்க ரெஸ்பெக்டை இது ஈஸியா உடைச்சிரும். நீங்க யார பத்தி பேசினாலும் அதை டிரெக்டா அவங்க கிட்டே சொல்லிடலாம். அதை விட்டுட்டு நீங்க ஊரெல்லாம் மைக் போட்டு சொன்னீங்கன்னா உங்க ரெஸ்பெக்ட் காத்தோட போறதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. உங்ககிட்ட ஒருத்தவங்க நம்பி சொல்ற விஷயத்த யார் துருவி கேட்டாலும் சொல்லிடாதீங்க. இது உங்க ரெஸ்பெக்டை டோட்டலா கெடுத்து விட்டுரும். உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தையோ இல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற விஷயத்தையோ நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. உங்ககிட்ட யாராவது நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா டிரெக்டா அவங்க கிட்டயே ஹர்ட் பண்ணாம சொல்ல பாருங்க. அதை விட்டுட்டு எல்லார்கிட்டயும் இவன் அப்படி சொல்லிட்டான், சரியான சைக்கோ, இடியட், இவனுக்கெல்லாம் வாழ்க்கையில எதுவும் நல்லா நடக்காது,
இப்படியெல்லாம் மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்க ரெஸ்பெக்ட் தான் போகும். நீங்க அவங்கள சொல்ற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லுவீங்கன்னு நினைப்பாங்க. சோ மத்தவங்கள பத்தி காசிப் பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்க ரெஸ்பெக்ட காப்பாத்திக்க உதவி பண்ணும். அடுத்து நம்பர் 7, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க பொறுப்பை உணர்ந்து நீங்க நடந்துக்கணும். பொறுப்பாவது பருப்பாவதுன்னு எல்லா தப்பையும் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழைய தூக்கி போட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி மத்தவங்க உங்களை மதிப்பாங்க? நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்குமே நீங்க தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒருவேளை ஏதாவது நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அதை அக்செப்ட் பண்ணி நான் தான் பண்ணேன், இனி நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்லணும். நீங்க பேசக்கூடிய வேர்ட்ஸ், நீங்க செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ்னு எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு. நீங்க ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டு அதுக்காக அடுத்தவங்கள பிளேம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்க மேல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு செயல்களையும் பொறுப்போட பண்ணும்போது நீங்க எங்க இருந்தாலுமே அந்த இடத்துல உங்க மதிப்பை நீங்க அதிகமாக்க முடியும். அவ்வளவுதான். மரியாதை வரணும்னா அதுக்கு நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்ல, அதை தானா நடக்க வைக்கணும். இது ஃபோர்ஸ் பண்ணியோ சொல்லியோ வர வைக்கிற விஷயம் இல்ல. உங்க ஆக்ஷன்ஸ் மூலமா மத்தவங்க இன்ஸ்பயர் ஆகணும். நீங்க மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ணிட்டாலே உங்க மேல தானா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் அதிகமாகும். சோ மத்தவங்க உங்க மேல வச்சிருக்க மரியாதையை அதிகப்படுத்துறதுக்கு நான் இந்த பதிவுல சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த டிப்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.